கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு சீட் எடுத்துருங்க. 20 to 30 தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஏன்னா கடக ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா 8 ராகு. இது 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அவங்களுடைய கனவு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்க நிறைய 9ல சனி இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல. ஆனால் குரு பார்வையில் தான் சனி இருக்க போகிறார். அப்ப அந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் பொதுவாகவே கடகராசி அப்படின்னா அன்பானவர்கள், பாசமானவர்கள். இதுல அவங்களுக்கு குருபலன் வேற வருது. அப்ப இவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும்? கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியினோட பிடியில படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட கடகராசி என்பர்கள் இப்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், கூட்டி எண் 3ல வைங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு பிராப்தம் இருக்குமா, புதிய தொழில் தொடங்குபவர்கள் நிச்சயமா ஆரம்பிக்கலாம். அற்புதமான காலம். உறவுகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஏன்னா 2ல கேது 8ல ராகு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராபவ வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். முதல் சுற்று, இந்த சுற்றுல 4 சீட்டுகள் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொருவருமே ஒரு சீட் எடுக்க போறாங்க. அதுல என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்ல போறாங்க. பார்க்கலாம். சார், கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு சீட் எடுத்துருங்க சார். 20 to 30 ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அஷ்டம சனியில் நல்ல வேலையோ படிக்கிற வாய்ப்போ எனக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ எனக்கு கிடைக்குமா சார்னு இந்த அஷ்டம சனியில் பட்ட கஷ்டம் இவங்களுக்கு தான் தெரியும். சின்ன வயதாக இருந்தாலும் இவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய தீர்வு இப்போ கிடைக்க போகுது. இடமாற்றம், தொழில் மாற்றம், படிக்கிறதுல மேன்மை, உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை, தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஏன்னா ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறான். அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கும். ஆனால் இவங்க ஜாதகத்தில் என்னென்னா, ஜென்மத்தில் குரு இருக்காரே, சரியானபடி திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் இருக்குது. 5 மாதம் பொறுத்து மறுபடியும் இவருக்கு ஜென்மத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இடமாற்றத்தை கொடுக்கும். இப்படி சுப பலன்கள் இருந்தாலும் நிதானமாக கடந்த கால அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு முடிவு எடுத்தா அற்புத பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நீங்க ஒரு சீட் எடுத்துருங்க மேம். கடகராசி 1 to 20 years 1 to 20 years அப்படிங்கிறது பாருங்க, வாழ்க்கையை நீங்க என்ன வாழ்க்கை வாழ போறோம், எப்படி நம்ம வாழ போறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடகத்துக்கு பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன வாழணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படி உங்க லைஃப் அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை நீங்க உருவாக்கிக்கிறதுக்கு எல்லா பிளானட்ஸும் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியினோட பிடியில படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட கடகராசி என்பர்கள் இப்ப 10 வயசு குழந்தைங்க, 15 வயசு குழந்தைங்க கூட
பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹாஸ்பிட்டல் வீடு படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் சனி பகவான் பாக்கிய சனியாக வந்திருக்கார். எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கினார். இப்போ நான் வந்து +2 படிக்கிறேங்க, நான் நீட் படிக்கிறேன், நான் வந்து ஏற்கனவே 2 வருஷம் படிச்சிட்டேங்க, இப்போ வந்து 3வது வருஷம் என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபைனல் இயர் வந்துட்டாங்க, கேம்பஸில் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்கக்கூடியவங்க கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படின்றதுக்கு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். இது ஃபர்ஸ்ட் நல்லது. அதுக்கப்புறம் ராகு 8ல் ராகு, பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து ராகு திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு வேணும். சீக்ரசிஸ் ஏதாவது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட உள்ளதை உள்ளபடியே, பேரண்ட்ஸாக நினைக்காம ஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணி உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்கள். கேது 2ஆம் பாவம், குடும்பத்தோடவே இருந்தாலும் குடும்பத்தோடு இணைஞ்சி இருக்க மாட்டீங்க, ஃபோனோடவே தான் இருப்பீங்க. அது நல்லதா, ஒரு விதத்தில் நல்லது தான். உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், நீங்கள் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லது. கவலைப்பட வேண்டாம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கள் ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. இதில் 2 விஷயம் டிஃபால்ட்டாக நடக்குங்க. நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல், வெளியூர் போய் வெளி இடத்துல, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பா அம்மா விட்டு வெளியே போகிறதுக்கான பிராப்தம், ஆக இடமாற்றம் அப்படின்றது ஏற்படும். படிக்க நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அங்கே போய் உங்களால் அடாப்ட் பண்ண முடியுமா, படிக்க முடியுமா, ஹோம் சிக்னஸ் வராதா. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உருகி உறவாக பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகம். எப்பயுமே ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பீங்க, ஹோம் சிக்னஸ் வரும். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். சேர்க்கையில் தேவையில்லாத சேர்க்கை, தேவையான சேர்க்கை எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது எனக்கு கூட கண்டுபிடிக்க தெரியாது. ரொம்ப சிம்பிள். யார் கூட பழகினாலும் உங்களோட பர்சனலில் பகிராதீங்க. பர்சனல் 1 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, இந்த தாமரை இலையில் தண்ணி போல பழகிக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அனலைஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக படிப்பு அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சிம்பிள். நீங்கள் ஒரு சீட். கடகம் காலபுருஷனுக்கே சுகஸ்தானம் அது. ஸோ இது 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அவங்களுடைய கனவு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது, ஓகே எல்லாம். ஆனால் 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். நிறைய கமிட்மெண்ட்ஸில் மாட்டிக்கிட்டு வர பென்ஷனாக இருக்கட்டும், இல்லை வர வருமானமாக இருக்கட்டும், வந்த உடனே இந்த இஎம்ஐ, இந்த லோனு, இந்த விஷயம் சொல்லி ஒரு பிக்கல் புடுங்கலான ஒரு விஷயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கடகம். இந்த வருடம் பிறப்பு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி தருமானா கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க ஆசைப்பட்டு வேற ஒரு விஷயத்த தொடங்காம இருக்கிறது, இருக்கிற வேலையோ இல்லை இருக்கிற ஜாபு, இருக்கிற பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு போறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இருக்க குரு, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகையை போட்டாங்கப்பா, அப்ப அது ரேட் என்ன ஆச்சு, அதே இடத்துக்கு இப்ப கல்யாணத்துக்கு வச்சிருக்காங்க, நம்ம எப்படி செய்ய முடியும், இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சுப செலவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே 6ஆம் மாசத்துக்கு மேல நிறைய மாற்றங்கள். இந்த குரு வந்து லக்னத்துல வரும்போது பாத்தீங்கன்னா, கடகத்துக்குள்ள வரும்போது 6ஆம் அதிபதியே வராரு, உபஜயஸ்தானாதிபதி வராரு. நிறைய மாற்றங்கள், நிறைய கடைசி கட்டத்துல வழக்குல வந்துருச்சு, நான் வழக்க ஜெயிச்சிருவாங்க, வெற்றியை ஏற்படுத்தி தரும். குரு சனி தொடர்பு இவங்களுக்கு பல மாற்றங்களையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் விஷயம், டென்ஷனை தூக்கி போட்டுறது. பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கால்சியம் குறைபாடு. இதே ஆண்களாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நரம்பு மண்டலங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், இந்த 50 வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஜெயிச்சிருவேனா, நீந்தி வந்துருவேனா, டெஃபினட்டாக 55% வெளியில் வந்துடுவாங்க. சார் நீங்கள் ஒரு சீட் எடுத்துங்க சார். இது தெரிஞ்சது தானே. 30 to 50 முக்கியமான வயது. நிச்சயமாக சொந்த தொழில் துவங்க போகிற காலம். நீண்ட நாட்களாக வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் வேலையும் பார்ப்பாங்க, சொந்த தொழிலுக்கும் போகலான்னு தோணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிற பணம் வெளியிலிருந்து தெரியாதவர்கள் மூலமாக, அறியாதவர்கள் மூலமாக வந்து கையில் கிடைக்கும். 9ல் சனி இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில், ஆனால் குரு பார்வையில் தான் சனி இருக்க போகிறார்.
அப்போ அது குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் வாங்கி வைத்த சொத்துக்கள் பல மடங்கு பெறுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வாங்கி கொடுக்க முடியாமல் போன கடன்களை கூட கொஞ்சம் கட்டுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கஷ்டம் தான் சொல்லுவாங்க. ஆனால் திடீர் பணவர்களையும் பெரும் தன யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ராகுவாக அவர் இருக்கிறார். அந்த அடிப்படையில் உங்களுடைய பைசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். நிச்சயமாக வசதி வாய்ப்புகள் கூடும். உடல் நலத்தை பொறுத்தளவு பெரிய குறைகளை நீங்கள் சந்திக்க முடியாது. இருந்தாலும் கூட வழக்கமாக மருந்து மாத்திரை குடிக்கிறவங்க ஒரு டாக்டர் சொல்கிறபடி கேட்டுட்டு போகிறது பெட்ரு. அதே மாதிரி தாயின் உடல் நலத்தில் கவனம் வைக்க வேண்டியது கட்டாயம். ஏதாவது சின்ன கோளாறு ஏற்பட்டாலும் மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் பொருளாதார அபிவிருத்தி ரொம்ப சிறப்பாக கடகத்துக்கு வரப்போகுது. சூப்பராக இருப்பாங்க. சுற்று 2 ட்ரீம் கார்டு ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்றத கார்ட்ஸ் மூலிமா நம்மளுடைய ஜோதிடர்கள் விளக்க இருக்காங்க, பார்க்கலாம். சார், கடக ராசிக்காரர்களுக்கான லவ் சிக்னல் என்ன சார்? திருமணம். பொதுவாகவே கடகராசி அப்படின்னா அன்பானவர்கள், பாசமானவர்கள். அதுலேயும் அவங்களுக்கு குருபலன் வேற வருது. அப்போ இவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும்? நல்ல அற்புதமான நல்ல சத்சந்தானம் கூட ஒரு நல்ல வம்சவிருத்தி இருக்கக்கூடிய நல்ல திருமணம் நடக்கும். கெட்டி மேளம். ரொம்ப நாள் ராகு கேது சரியில்லை, எனக்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷம், நாங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் அவங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த வருஷம் அற்புதமான திருமணம் நடக்கும். உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேம், கடக ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் மேம். அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா 8 ராகு திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றத சாலிடாக ஏற்படுத்துவார். 2 கேது வெளிநாட்டில் போய் பணம் ஈட்டக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி பாக்கிய சனி ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் சாலிடாக கொடுத்துருவாருமா. மேம், கடக ராசிக்காரர்களுக்கு லக்கி பிக்ல லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன? ஸோ கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் எண் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், கூட்டி எண் 3ல் வைங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிங்கிஷ் ரெட், அதாவது பிங்கிஷ் ரெட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகும்போது ஒரு சிவப்பு பந்து மாதிரி இருக்கும் பாருங்க. ரெட்டும் இருக்கும், ஆரஞ்சும் இருக்கும், பிங்க்கும் இருக்கும். இந்த காம்பினேஷன் கலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது செரி பிங்க் கூட சொல்லலாம். இதை பயன்படுத்தும் போது கஷ்டங்களா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்னஸா இருக்கட்டும், அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். சார், கடக ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன சார்? நிச்சயமாக கடகராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மண்மனை யோகம், புதிய வீடு பால் காய்ச்சறது, வீடு மாற்றுறது, ஊரை மாற்றுறது, வெளிநாட்டுக்கு போகிறது எல்லாம் உண்டு. சுற்று 3. இந்த சுற்று வந்து லைஃப் கார்டு ரவுண்ட். இதில் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்கள்கிட்டையும் நம்ம 3 கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு ஒன்லைனில் அவங்க எப்படி இருக்கும்ன்ற பலன்களை நமக்கு சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம். சார், உங்களுக்கான 3 கொஸ்டின் சார். உறவுகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ஏன்னா 2ல் கேது, 8ல் ராகு, உதவி சேர கூட பார்த்து பண்ண வேண்டிய வருஷம். அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு, எடுத்த காரியம் நிறைவேறும். ஆரோக்கியம் பெரிய குறைபாடுகள் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். ஓகே மேம், உங்களுக்கான கொஸ்டின்ஸ். வேலை தேடுபவர்கள் நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்த வேலை அமைச்சு கொடுக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமணம் கைகூடும், ஆனா சுயஜாதகத்தை சரி பார்த்து அமைப்பு கட்டம் பொருத்தம் பார்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆன்லைன் வியாபாரம். ஆன்லைன் வியாபாரம் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம், உங்களுக்கான கொஸ்டின்ஸ் மேம். மனநலம். எப்பயுமே யோசிச்சு நிதானமா செயல்பட்டாங்க அப்படின்னா எந்தவித ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்கு போக மாட்டாங்கம்மா. குழந்தை பாக்கியம். நிறைய பேருக்கு பிராப்தம் இருக்குமா. அரசு வேலை. நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா. சார், உங்களுக்கான கொஸ்டின் சார். சேமிப்பு ஆர் முதலீடு. கடகராசிக்கு புதிய வாய்ப்புங்கிறதுனால சேமிப்பு அதிகமாக இருக்கும். ஓகே சார். புதிய தொழில் தொடங்குபவர்கள் நிச்சயமா ஆரம்பிக்கலாம். அற்புதமான காலம். ஓகே சார். மாணவர்கள் நல்லா படிக்கலாம், வெளிநாடு போகலாம். அற்புதமான செயல். நிச்சயமாங்க சார். ஓவராலா கடக ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்க இருக்கு? 80% கொடுக்கலாம். நன்றி சார்.